செங்கோட்டையிலிருந்து காட்சிகள் பார்க்கின்றோம். முப்படைகள் பிரதமருக்கு கார்ட் ஆஃப் ஆனர் வழங்குறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய காட்சிகள், அதே போல இந்திய மூவர்ண கொடியை காட்சிப்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த ஃபார்மேஷனையும் கூட நாம பார்க்கின்றோம். இன்னும் சில நொடிகள்ல பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வருகை தர பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு இணை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலர் ஆகியோர் அவரை வரவேற்று அழைத்துச் செல்வார்கள். அதற்கு பிறகு பிரதமருக்கு அணி வணக்க மேடையில் ஜெனரல் சல்யூட் வழங்கப்படும். அதற்கு பிறகு கார்ட் ஆஃப் ஆனர், டெல்லி போலீஸ் மற்றும் முப்படைகள் இணைந்து கார்ட் ஆஃப் ஆனர் சிறப்பு வணக்க மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்க, பிரதமர் நரேந்திர மோடி நீங்க திரையில பார்க்கின்றீர்கள், இந்த கம்பீரமான செங்கோட்டையுடைய கொத்தளத்துக்கு லஹோரி பாதை என்று சொல்லக்கூடிய லாகூர் கேட் வழியாக நடந்து சென்று மேலே மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். இந்த விடுதலை நாள் விழாவுடைய மையமான ஹைலைட்டாக ஆபரேஷன் சிந்தூர், தேசத்துக்கு பெருமை சேர்த்த, இந்தியாவுடைய வீரத்தை உலகத்துக்கு பறைசாற்றிய ஆபரேஷன் சிந்தூருடைய மையமான விஷயங்கள் பறைசாற்றப்படும். இன்னும் சொல்ல போனால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரையில கூட அது முக்கியமான இடம் பிடிக்கும் என்று தருகிறது. மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் மற்றும் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பொதுமக்கள் என ஒரு 5000 பேர் இந்த விழாவில் அழைப்பாளர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள். பல துறைகளை சேர்ந்தவர்கள், பல அரசு திட்டங்களுடைய பயனாளிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், சார்பாஞ்சுகள், இன்னும் பல கிராமங்களை சேர்ந்தவர்கள், இந்தியாவுடைய மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு என பல பகுதிகளை சேர்ந்தவர்கள், நாம் திரையில பார்க்கக்கூடிய மாணவர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பியூக்லர்ஸ் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகையை அறிவிப்பார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமருடைய கான்வாய் வாகனங்கள் அணிவகுத்து அழகாக செங்கோட்டை வளாகத்துக்கு வரக்கூடிய காட்சிகளை இன்னும் சில நொடிகளில் நம்ம பார்க்க போறோம். நேர்களே, ஏதோ பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாகன அணிவகுப்பு செங்கோட்டையுடைய லஹோரி பாதை அருகே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முப்படைகளை சேர்ந்த வீரர்கள் வணக்கம் வைக்க, அவரை சம்பிரதாய பூர்வமாக வரவேற்பதற்காக காத்திருக்கிறார் நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்த விழாவுடைய ஏற்பாடுகள் எல்லாம் பாதுகாப்புத்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் செங்கோட்டைக்கு வந்து கொடியேற்ற வரும்பொழுது அவரை சம்பிரதாய பூர்வமாக முப்படைகள் வணங்கி வரவேற்க, இதோ அவரை லஹோரி பாதை, இங்கே திரையில பார்க்கக்கூடிய காட்சி, இந்த செங்கோட்டைக்கு பல பாதைகள் இருக்கின்றன. லஹோரி பாதை வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்கப்படுகிறார். முப்படைகள் அவரை கம்பீரமாக அணிவகுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி the saluting base, இப்போ நீங்க திரையில பார்க்கிறீங்களா, இதுதான் வந்து அணி வணக்க மேடை, அதன் அருகே வந்து விட்டார். பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாகனம் லஹோரி பாதையை வந்து அடைந்து விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் ஒவ்வொரு வகையான டர்பன் கட்டுவார். அதற்கு காரணங்கள் இருக்கும், ஒவ்வொரு பகுதியை சேர்ந்ததாக இருக்கும். இந்த முறை காவி நிறம் கொண்ட டர்பன் அணிந்து வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது எந்த ஊரை சேர்ந்தது இன்னும் சற்று நேரத்தில் செய்திகள் அது வர பார்ப்போம். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.